ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் அனைத்து அரசியல் கட்சிகளும் முடுக்கிவிட்டு அதுக்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதில் திமுக எப்படியாவது 2026 மீண்டும் ஆட்சி கைப்பற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதையும் காட்டிலும் பார்த்தீங்கன்னாக்கா மாற்று கட்சியினரை திமுகவுக்குள் இணைக்கும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகிறது தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசாங்கம். சமீபத்தில் அதாவது எம்ஜிஆர் காலத்து தீவிர விசுவாசி அன்வர் ராஜாவை, அன்வர் ராஜா என்பவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் அரசியல் பயணம் செய்தவர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரை சமீபத்தில் அவருக்கு என்ன மூல செலவை செய்யப்பட்டதோ என்று தெரியவில்லை, அவரை திமுகவில் இணைத்து கொள்ளப்பட்டார். அவரை தொடர்ந்து தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நீண்ட காலமாக ஒரு பனிப்போர் நடைபெற்று வருகிறது. இந்த கட்சியை அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி வந்தார். அவர் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவில் இடம்பெற்றிருந்த அவர் திடீரென பாஜகவில் இருந்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்து தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிறகு தனி அரசியல் கட்சி ஆரம்பித்து அதன் பிறகு தமிழ்நாட்டில் 2026 தேர்தலை சந்திக்கும் வகையில் எந்த கட்சியில் கூட்டணி அமைக்கலாம் என்ற முடிவை எடுக்கக்கூடிய அரசியலை அவர் முன்னெடுத்து உள்ளார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சென்னை அடையாறு உள்ள பூங்காவில் நடைபயிற்சியின் போது சந்தித்தார். அதன் பிறகு அன்றைய தினமே முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஒரு சில மணி நேரம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதித்ததாக கூறப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்த போதும் பாஜக கூட்டணியில் இருந்த போதும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து அரசியல் செய்து வந்தார். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர், 4.5 வருஷம் அதிமுகவுடைய துணை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருப்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் பாஜகவில் இடம்பெறுவாரா அல்லது தாவேகாவில் இடம்பெறுவாரா என்று பேச்சுவார்த்தை நடைபெற்று இருந்த தருணத்தில் தற்போது திமுகவில் இணையக்கூடும் என்ற ஒரு பேச்சும் பேசப்பட்டு வருகிறது. அப்படி ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து பாஜகவில் இணையாமல், ஏன்னா பாஜகவிலிருந்து, அதாவது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஓபிஎஸ் உடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் தமிழகம் வந்தால், அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தால் உங்களை நான் சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் அதெல்லாம் ஏற்க மறுத்த ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார். அறிவித்த சில மணி நேரங்களிலேயே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்ததுதான் தற்போது தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் வாக்குகள் கொண்ட ஒரு அணி அதிமுக, ஓபிஎஸ் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அணியினர். ஓபிஎஸ்
தாவேகாவில் இணைந்தாலும் அல்லது திமுகவில் இணைந்தாலும் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தென் மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் முக்குளத்தோருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்குளத்தோரின் அடையாளமாக கூட ஓபிஎஸ் இருந்து வருகிறார். அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இப்படி முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார். அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசியாக பக்தராக கூட இருந்து வந்தார். அதன் பிறகு மோடியுடைய பக்தராக இருந்து வந்தார். ஆனால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழக வந்தபோது ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை என்பதுதான் ஓபிஎஸ் பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவர்கள் ஏன் இவரை சந்திக்கவில்லை என்றால், அதாவது அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டாரா இல்லது வெளியேறினாரா என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்ததன் காரணமாக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய விருப்பத்துக்கு ஏற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருவரும் தமிழகம் வந்திருந்த போது எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு நடந்தது, கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. அவரை சந்தித்து இருந்தால் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிக்க மாட்டார். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இருப்பதை விரும்பவில்லை, டிடிவி தினகரன் இருப்பதை விரும்பவில்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய விருப்பத்துக்கு இணங்கத்தான் மத்திய பாஜக அரசும் தமிழக பாஜக அரசும் செயல்படுகிறது. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது அதிமுகவால் ஓரங்கட்டப்பட்டுள்ளார், பாஜகவால் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். ஆனால் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று அறிவித்த பிறகு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இனிவரும் காலங்களில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் சந்திப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்று தெரிவித்துள்ள கருத்தும் இங்கே கவனிக்கப்படுகிறது. ஒருவேளை ஓபிஎஸ் மீண்டும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அல்ல அமித்ஷாவை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மீண்டும் ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை சந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்படவில்லை என்றால் ஒன்று தாவேகா இல்லை திமுக கூட்டணி இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இப்போ திமுக தமிழ்நாட்டு மக்களை நம்புவதை காட்டிலும் அரசியல் கட்சி தலைவர்களை தம் பக்கம் இழுக்கின்ற ஒரு அரசியல் யுக்தியை கையாண்டு வருகிறது. திமுக பலம் என்னவென்று நன்கு புரிந்து கொண்ட தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக இல்லாமல் திமுக தலைமையிலான கூட்டணியில் 14 அரசியல் கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனியாக அரசியல் கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சி திமுகவில் இணைந்தால் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துவிடும். ஸோ இந்த 15 கட்சிகளின் பலத்தோடு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையில் திமுக அரசாங்கம், திமுக ஆட்சியாளர்கள் இந்த அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்படும் போது, திமுக கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்கும் போது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுகவிலிருந்து மதிமுக, விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது, இந்த தேர்தலில் 50 தொகுதிகளுக்கு குறைவாக கொடுக்க வேண்டும், ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஆளும் கட்சியிடம் தெரிவித்து விட்டார்கள்.
அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளிடம் தெரிவித்து விட்டார்கள். அதனால் இந்த தொகுதி உடன்பாடு, கூட்டணி உடன்பாடு, அதிகார உடன்பாடு ஏற்படும் போது அந்த கூட்டணி விரிசல் ஏற்பட்டு திமுக கூட்டணி பல பாகங்களாக உடையவும் வாய்ப்பிருக்கின்றது. ஒன்று பலமான கூட்டணி கட்சியோடு தேர்தல் சந்திக்க வாய்ப்பிருக்கின்றது. இல்லை என்றால் கூட்டணி பல பாகமாக உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி தலைமையில் கூட கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்கின்ற சூழல் உருவாகலாம். ஏன்னா இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றது. தாவேக தலைவர் நடிகர் விஜய் இன்று வரையில் காங்கிரஸ் கட்சியுடைய பற்றியோ அல்லது தலைவர் பற்றியோ எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி தாவேகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. தாவேக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளது. இப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து வெளியேறினால் திமுகவால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. திமுக பலமே காங்கிரஸ் கட்சி தான். ஸோ காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாமல் திமுகவால் தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்ற முடியாது. அதற்காகத்தான் இந்த மாற்று கட்சி தலைவர்களை அண்ணா அறிவாலயத்தை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த அரசியல் யுக்தியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார். இந்த முயற்சியில் அதிமுகவிலிருந்து 2 முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைய இருப்பது அதிமுகவுக்கு மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஓபிஎஸ் தனியை கட்சி ஆரம்பித்தால் அதிமுக கிடைக்கின்ற அந்த முக்குழுத்தோர் வாக்கு கிடைக்காமல் போனால் 2021ஆம் ஆண்டு எப்படி தோல்வி சந்தித்ததோ அதிமுக அந்த போன்ற தோல்வி சந்திக்க கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் 2021 ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து தான் தேர்தல் சந்தித்தார்கள். 2 பேரும் இணைந்து தேர்தல் சந்தித்தே கூட்டணி 75 இடங்கள் வெற்றி பெற்றது. அதிமுக 66 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ ஓபிஎஸ் தனித்து போனால் ஸோ அவருடைய முக்குழுத்தோர் வாக்கு அதிமுக கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு, அதாவது அன்னூர் ராஜா அதிமுகவும் திமுக இணைந்துள்ளதால் சிறுபான்மை வாக்கு அதிமுக கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்து தமிழர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக மைனாரிட்டி வாக்கை கொண்டு மட்டுமே திமுகவால் ஜெயிக்க முடியாது. மெஜாரிட்டி வாக்குகளை கொண்டு அதிமுகவால் ஜெயிக்க முடியும். இருந்தாலும் முக்குழுத்தோர் வாக்குகளை பிரியாமல் அதிமுக பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் அதிமுகவிலிருந்து விலகி சென்ற இல்லை பிரிந்து சென்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா, வைத்தியலிங்கம், கே.சி. பழனிசாமி, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புகழேந்தி, இந்த மாதிரி முக்கிய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரவணைத்து சென்றால் மட்டுமே 2026 ஆட்சி கைப்பற்ற முடியும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.